வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு பொதுத் தமிழுக்கான நாளை நடைபெற தேர்வுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் 90 மதிப்பெண். இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? தமிழங்களார் தமிழ் மொழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை நிறுவுக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எவையேனும் 4 மட்டும் எழுது. அனந்தரங்கன் வர்ணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. தொழுவுரம் என்றால் என்ன? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஸோ இப்படி தான் மாதிரி வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே சலச வாயில் செங்கையில் பாயும் இளஞ்சிட்டி பொருள் தருக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் அறிவனவற்றை எழுதுக. புகழின் பெருமையினை குரல் வழி நிறுவுக. தமிழ்நாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில் அது பூச்சி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டு விவரிக்க. அனந்தரங்கன் இறுதிக்கால நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ள செய்திகளை விவரிக்கவும். சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. சொற்பொருள் பின்வரும் நிலையினை சுட்டிக்காட்டி எழுதுக. ஏதேனும் ஒரு பழமொழியினை வாழ்க்கை நிலையில் எழுதி காட்டுக. இயற்கை அல்லது நிலா என்னும் தலைப்பில் கவிதை கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். இதிலேயே வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலே தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனை அவை. திருமலை முருகன் இலக்கியத்தில் தென்கரை வடைகரை இயற்கை வளங்கள் எழுதுக. யானை டாக்டர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள் அதிகரிப்பதன் காரணங்களை பட்டியலிடுக. உங்கள் ஊரில் சுகாதாரம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் இருக்கும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.